ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ்டோ சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் மேஷ ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். அதாவது இப்போ தமிழ் மாதத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 6வது மாதமான புரட்டாசி மாதமானது பிறந்து நடந்துகிட்ருக்கு. அப்புறம் இது ஆங்கில மாதத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 9வது மாதமான செப்டம்பர் மாதம். இந்த மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப முக்கியமான ஒரு மாதம் என்று சொல்லலாம். காரணம் என்னென்னா, இந்த மாதத்தில் வரக்கூடிய ரொம்ப விசேஷமான மகாலயபட்சம் தான். மகாலயபட்சம் அப்படிங்கிறது முன்னோர்கள் வழிபாடு செய்கிறதுக்கு உகந்த நாள். அமாவாசை, மகாலயபட்சம் இதெல்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் முன்னோர்களுக்கு உரிய நாள் என்பது நம்ம அனைவருமே தெரிஞ்சுக்கணும். மகாலயபட்சத்துலலாம் சுபகாரியங்கள்லாம் செய்யவே கூடாது. வீடு குடி போகிறது, திருமணம் போன்ற சுபகாரியங்கள் செய்கிறது இதெல்லாம் எதுவுமே பண்ணக்கூடாது. வீட்டில் நார்மலாக பூஜைகளே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மகாலயபட்சத்தில் செய்யக்கூடாது. மகாலயபட்சத்தில் முழுக்க பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் முன்னோர்களை தான் வழிபாடு செய்யணும். நம்மள நிறைய பேருக்கு மகாலயபட்சம் தெரியாததுனால அது ஒரு சாதாரண நாள் அப்படின்னு சொல்லி விட்டுடுறோம். ஆனால் மகாலயபட்சங்கிறது சாதாரணமாக வரக்கூடிய நாள் கிடையாது. பித்ரு சாபம் நீங்கள் இந்த மகாலயபட்சத்தில் நிறைய விஷயங்கள் நாம் செய்ய வேண்டும். மகாலய அமாவாசையில் முன்னோர்கள் ஆசீர்வாதம் கிடைக்க எதை பண்ணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த மகாலயபட்சம் ஆரம்பிக்கக்கூடிய தேதி, முடியக்கூடிய தேதி எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். இந்த மகாலயபட்சத்தில் மேஷ ராசிக்காரங்க உங்களுக்கு தலைவிதி எப்படி மாறும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ மகாலயபட்சத்தில் உங்கள் தலைவிதி மாறுவதை தெரிஞ்சு இந்த 15 நாட்கள் மகாலயபட்சத்தில் கவனமாக இருங்க. ஃபஸ்ட்டு மகாலயபட்சத்துடைய ஆரம்பம் என்னைக்குங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த மாதத்தில் செப்டம்பர் 18ஆம் தேதி முதல் மகாலயபட்ச தினமானது துவங்குகிறது. வருடத்தின் அனைத்து மாதங்களில் அமாவாசை திதி வரும் என்றாலும் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை திதி தான் மகாலய அமாவாசை என்று சொல்லப்படுது. இந்த மகாலய அமாவாசைக்கு முன்னர் 14 நாட்கள் மகாலயபட்ச தினங்களாக ஒவ்வொரு வருடமும் கடைபிடிக்கப்படுகிறது. புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசைக்கு முன் வரக்கூடிய பௌர்ணமி திதிக்கு அடுத்த நாளில் இருந்து அமாவாசை வர உள்ள காலகட்டம் மகாலயபட்சம் எனப்படுகிறது. இந்த மகாலயபட்சம் துவங்கக்கூடிய நிலையில் இன்றிலிருந்து அடுத்து வரக்கூடிய 15 நாட்களுமே பித்ருக்கள் வழிபாடு செய்ய மிகவும் ஏற்ற காலம் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒவ்வொருவர் வீட்லேயும் குலதெய்வம், இஷ்ட தெய்வம் இந்த மாதிரி வழிபாடுகளை சரியாக செய்து வரணும். ஆனால் அதற்கெல்லாம் முன்பு முன்னோர்கள் வழிபாடு செய்கிறது ரொம்ப அவசியம். வீட்டில் முன்னோர்கள் இறந்த மாதம் பட்சம் திதி அறிந்து ஒவ்வொரு ஆண்டும் திதி கொடுக்க வேண்டியது அவசியம். முன்னோர் வழிபாட்டை முறையாக மேற்கொண்டால் அந்த குடும்பத்தில் சிரமம், பிரச்சனை, துயர சம்பவங்கள்லேருந்து விடுபடலாம். சிலருக்கு தங்களுடைய முன்னோர்கள் இறந்த திதியோ தேதியோ கூட தெரியாமல் இருக்கலாம். அவர்கள் எல்லாமே இந்த மகாலயபட்சம் வரக்கூடிய இந்த நாட்களில் திதி கொடுக்கலாம். மகாலயபட்சத்தில் கொடுக்கப்படக்கூடிய தர்ப்பணத்தால் அடுத்த ஓராண்டு காலத்துக்கு திதி கொடுத்த புண்ணியம் வந்து சேரும். மற்ற மாதங்களில் அமாவாசை தர்ப்பணம் செய்யாதவர்கள் கூட இந்த மகாலயபட்சத்தில் தர்ப்பணத்தை தவிர்க்காமல் செய்வது அவசியம். பொதுவாகவே மகாலயபட்சம் என்பது புண்ணிய காலம். பட்சம் என்பது 15 நாட்கள். மகாலயபட்சம் என்பது நம்ம முன்னோர்களுக்கான நாட்கள். இந்த 15 நாட்களுமே முன்னோரை நினைத்து வழிபாடு செய்ய வேண்டும். அவர்களுக்கு எள்ளும் தண்ணீரும் விட்டு தர்ப்பணம் செய்ய வேண்டும். பலருக்கும் வாழ்வில் அனைத்தும் சரியாக இருந்தும் நினைப்பது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நடப்பதில் சிரமம் இருக்கும். ஜாதகத்தில் இதற்கு காரணம் கேட்டால் பித்ருதோஷம் என்று சொல்வாங்க. பரிகாரம் செய்ய அறிவுரைகள் செய்வாங்க. அப்படி என்னதான் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் பித்ருதோஷம் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. பித்ருக்கள் என்பது நமது தாய் மற்றும் தந்தை வழியில் இருந்த நம்ம முன்னோர்கள். அவர்கள் ஆன்மா சாந்தி அடையக்கூடிய வண்ணம் அவர்களுக்கு உரிய தர்ப்பணம் செய்யாமல் இருந்தால் அவர்கள் நினைவின்றி வாழுதல் நமக்கு வாழ்வில் பல சங்கடங்களை தரும். தற்போது மகாலயபட்சம் காலம் நடந்து கொண்டு இருக்கிறது அல்லவா? இந்த டைமில் தர்ப்பணம், பித்ரு வழிபாடு, முன்னோர் வழிபாடு செய்திங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான சாபம்லாம் இருந்தால் உங்களுக்கு நீங்கும். ஸோ இவ்வளோ நேரம் மகாலயபட்சத்துடைய சிறப்பை பார்த்துட்டோம். மகாலயபட்சம் தொடங்கக்கூடிய நேரத்தையும் பார்த்துட்டோம். அதாவது என்ன தேதியிலிருந்து என்ன தேதி வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இப்போ அடுத்ததாக இந்த மகாலயபட்சத்தில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இந்த 15 நாட்கள் தலைவிதி இப்படி தான் இருக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு.
அதில் மேஷ ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி தலைவிதி அப்படிங்கிறத ஷேர் பண்ண போகிறேன். மேஷ ராசிக்காரங்க உங்களுக்கு என்ன மாதிரி தலைவிதிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. இந்த மகாலயபட்சம் செப்டம்பர் மாதத்தில் இருக்கிறதுனால இந்த டைம் புதன் சூரியன் சுக்கிரன் பயிற்சிகள் நடக்க போகுது. இதில் புதன் பகவான் கடகத்துலேயும் சிம்மத்தில் நகர இருக்கிறாரு. இதனால் மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மகாலயபட்ச டைமில் இப்படிப்பட்ட பலன்கள் கிரக மாற்றங்களால் கிடைக்கும் என உங்களுக்கான தாள்களானது குறிப்பிடப்பட்டிருக்கு. அதை தான் இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு தொழில் எப்படி அமையும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். தொழில் எப்படி அமையுங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. தொழில் பொறுத்த வரைக்கும் இந்த மகாலயபட்ச டைமில் மேஷ ராசிக்காரங்களுக்கு நீங்கள் தொழில் விஷயத்தில் விடாமுயற்சியோடு செயல்படணும். அப்போ தான் உங்களுக்கு வெற்றியானது கிடைக்கும். உங்கள் வேலையில் தாமதம் ஏற்படலாம். எந்த வேலையிலையும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கவனம் தேவை. அலுவலகம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் அரசியலிருந்து விலகி இருக்கணும். அதாவது அலுவலகத்தில் அவங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய அரசியல் போயிட்டுருக்கோம். அந்த அரசியலில் நீங்கள் ஏதாவது தலையிடுவது உங்களுக்கு ஆபத்தை விளைவிக்கும். அதனால் இந்த மகாலயபட்ச டைமில் அலுவலக அரசியலிருந்து விலகி இருங்க. இது தொழிலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ரொம்பவே எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் கல்வி தொடர்பான விஷயத்தில் இந்த 15 நாட்கள் கலவையான முடிவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இந்த 15 நாட்களில் ஏற்படக்கூடிய புதத்திய யோகத்தினால மாணவர்கள் நீங்கள் புத்திசாலித்தனமாகவும் திறமையாகவும் செயல்படணுங்க. மாணவர்கள் நீங்கள் இந்த யோகம் இருக்கும்போதே புத்திசாலித்தனமாக திறமையாக செயல்பட்டிங்கன்னா அதனால் நிறைய மதிப்பெண்கள் பெற முடியும். நிறைய உயர்வான இடங்களுக்கு உங்களால் செல்ல முடியும். அதனால் திறமையாகவும் புத்திசாலித்தனமாகவும் செயல்பட பாருங்கள். அப்புறம் குடும்ப வாழ்க்கை பற்றி பார்க்கும்போது குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியானது இந்த டைம் நிறைந்து இருக்கும். ஏன்னா உங்கள் தாயோடைய ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் தேவை. அப்புறம் உணவு விஷயத்துலேயும் கவனம் தேவை. உங்களுடைய குடும்ப பொறுப்புகள் நிறைவேற்றுவதில் சிக்கல்களை சந்திக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் குடும்ப பொறுப்புகள் நிறைவேற்றுவதில் பொறுமையை இழக்காமல் இருக்கணும். கோபப்படக்கூடாது. கண்ட்ரோலாக செயல்படணும். அப்படி கண்ட்ரோலாக செயல்படும் போது சிக்கல்கள் சந்திப்பது ஈஸியாக உங்களுக்கு சால்வ் ஆகும். குடும்ப வாழ்க்கை பற்றி பார்க்கும்போது இந்த மாதிரி உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் இந்த மகாலயபட்ச டைமில் உங்களோட துணையோடு கருத்து வேறுபாடு உங்களுக்கு நீங்கும். நெருக்கமானது அதிகரிக்கும். எந்த விஷயத்தையும் வெளிப்படையாக பேசுனீங்கன்னா தீர்த்து கொள்ளலாம். எதையும் வெளிப்படையாக பேசாமல் இருந்தீங்கன்னா அதுதான் உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக மாறும். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள், பிடிக்கலைன்னா பிடிக்கலன்னு சொல்லுங்கள். அதை விட்டுட்டு மனசுக்குள்ளே வச்சுட்டு குமரக்கூடாது. இந்த 15 நாட்களுமே காதல் திருமண வாழ்க்கையில் உங்களுக்கு எந்த கசப்பும் வரக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வெளிப்படையாக பேசி எதுவாக இருந்தாலும் உடனுக்குடனே தீர்த்து கொள்ளுங்கள். அதுதான் உங்களுக்கு நல்லது. அப்புறம் நிதிநிலை பற்றி பார்க்கும்போது நிதிநிலையில் இந்த மகாலயபட்சத்தில் மேஷ ராசிக்கு பொருளாதார ரீதியாக சாதகமான பலன்கள் பெற முடியும். உங்களுடைய வருமானம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிகமாக அதிகரிக்கும். செலவுகளை மட்டும் கட்டுக்குள் வைக்க பாருங்கள். குடும்ப தேவைகளை நிறைவேற்றிக்குங்க. மற்றபடி தேவையற்ற செலவுகளை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைவேற்ற வேண்டாம். தேவையற்ற செலவுகளை நிறைவேற்றினீங்கன்னா வரக்கூடிய வருமானம் எல்லாமே கரைந்து போகும். முடிஞ்ச அளவு சேமிப்பு பண்ண பாருங்கள். ஸோ நிதி விஷயத்தில் இந்த மகாலயபட்சத்தில் இப்படி நீங்கள் கவனமாக இருக்கணும் என்று உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் ஆரோக்கிய ரீதியாக பார்க்கும்போது இந்த மகாலயபட்ச டைமில் உங்களுடைய உடல்நலில் சில சவால்களை சந்திக்க வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுடைய மன உறுதி தைரியம் ரொம்ப முக்கியம். அது ரெண்டும் இருந்ததுன்னா இந்த மகாலயபட்சத்தில் சிறப்பாக செயல்பட முடியும். அதனால் இந்த மகாலயபட்சத்தில் மன உறுதி தைரியத்தை மட்டும் வைத்துக்குங்க. எனக்கு எதுவும் இல்லை, எனக்கு எதுவும் ஆகாது, நான் நல்லா இருக்கேன் அப்படிங்கிற அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டை கொண்டு வாங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மேச ராசிக்காரங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். ஆக மொத்தம் இந்த மகாலயபட்சத்தில் மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரி பல வகையில் பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கான பலன்கள் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ குறிப்பிடப்பட்ட பலனை தெளிவாக உங்களுக்கு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ணதை மேச ராசிக்காரங்க நீங்கள் உங்கள் ராசிக்கு தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப இந்த மகாலயபட்சத்தில் நடந்து பலனடைங்க. இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசி மேச ராசியாக இருந்ததுன்னா மகாலயபட்சத்தை பற்றியும் மகாலயபட்சத்தில் ராசிக்கு என்ன நடக்குங்கிறதையும் தெரிஞ்சு பயனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற மற்ற அப்டேட்டான வீடியோ உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ரிஷப ராசிக்காரங்களுக்கு மகாலயபட்ச பலன் என்னங்கிற வீடியோவோடு மீண்டும் வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.